அதவன் யாருப்பா? நீ கல்யாணம் முடிச்சிருக்கையா? முடிக்கல, கால் வந்துட்டு வா. புரிய முடியாதா? என்ன செய்யுது? சரி, இன்னொருத்தர் நான் கண்ணை மூடி கும்பிடுப்பா. நீ யாருமா? புரியல. ஓ, சரி சரி சரி. ஒரு துணையா வந்திருக்காங்க. அவரு கூட யாரும் வரலையாம்மா? வேற கூட பிறந்த தம்பியா? சரி. ஏன் இவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லையாப்பா? நீ வாயா தம்பி, வா. இவனுடைய முதுகெலும்பின் காரணத்தினால் மூளையில் பாதிப்பேருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. புரியுதா? அப்படி ஒரு பாதிப்பு வராதுன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதே மாதிரி அடுத்து உடல் இயக்க நிலையில் உயிர்கண்டத்துக்கு பங்கம் வருமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. வராதுன்னு சொல்லி வேற இருந்து கட்டளை. இப்போதைக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் செய்வன கோளாறு காரணமா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இவங்க வீட்லயும் இவரை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. அப்படி கிடையாதுன்னு மேல இருந்து உத்தரவு. அதனால இது கிரகப்படி இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய நோய். இதை தீர்த்து உன்னை தெளிவாக்கி 4 மனிதனை நடக்க வச்சா போதுங்களா? காலில் வந்து கும்பிட்டுவா, புரிய வேண்டாம், நின்று கும்பிட்டுவா, வரலாம். வாப்பா. ஒரு டாக்குமெண்ட்ல உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்கடா. கையெழுத்து போட சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்காம போட்டனா நீ ஆண்டியா போயிருவடா. வந்து என்னை பார்த்து. ஆமா, அந்த வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட் தான் அது. என்ன கேட்காம நீ போடக்கூடாது. போயிட்டு வா, போடு. சரி. கருப்பசாமி அதே கோவை 3 மொழிகள் பேசும் மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான சிந்தனையும் நிறைய பண நஷ்டமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹைதராபாத், பாம்பாய் போன்ற இடங்களிலிருந்து சில நட்புகளும் சில தொடர்புகளும் உனக்கு ஏற்படும். புரியுதா? ஆனா இப்போ உன்னுடைய உடல்நிலையை பற்றி உள்ள ஒரு குழப்பத்துக்கு காரணம் இயற்கையான பாதிப்பு தானே தவிர வேற எதுவும் மந்திர தந்திரத்தால ஒண்ணுமே நடக்கல. வெளிநாடு சம்பந்தமான ஒரு பிசினஸ் உனக்கு இப்போ தொடங்க போகுது. அதை நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாப்பா. போறடா, அந்த பிசினஸ் தொடங்கும். ஜெயிச்சு தந்துக்கலாம். அவங்கள பத்தி இப்போ கவலைப்படாத, என்னை இருந்து பார்த்துட்டு போ. சந்தோஷம். கர்மசாமி அப்படியா? அது என்னது கேட்டு பார்ப்போம். டாக்குமெண்டா ரைட்டுங்க. அது கோயமுத்தூர் பகுதி. ஆமா. என்னது அக்ரிமெண்டா? டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு நிறைவேறாம இருக்கிறாங்களே யாருப்பா? ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எழுதி பரிபூர்ணமாக நிறைவடையாதவர் யார்? அது என்ன அக்ரிமெண்ட்னே? இன்னும் முடிவாகல, சரியான காலம். நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விழுந்துருக்காங்க. இன்னொரு தரம் என்னன்னு கேட்குறேன். அப்படியா? யார் அது கேட்டு பார்ப்போம். வரலாம். அந்த 2% இடம் உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. அதுக்காக போராடினாலும் அது நீண்ட காலம் இழுக்கும். 6 வருஷங்கள் ஓடும். அதனால அதை பற்றி கண்டுக்கிடாம இருக்கிறதுல செல்வத்தை பெருக்கிக்கிறதே நல்லது. இந்த அக்ரிமெண்ட் தீர்ப்பவே உங்களுக்கு உறுதியாக்கி தந்தா போதுங்களா? ஒரு பொம்பளை ஒருத்தி அதை தரையிட்டு இருக்கா. அதை பாதகம் இல்லாம மாத்தி உனக்கு சப்போர்ட் ஆக்கி தரேன். காலம் கர்மசாமிக்கு அப்படியா? அதையும் காட்டுங்க. இந்தப்பா ஆவணியில ஒரு வீடு ஒன்று தொடங்கிக்காப்பா. ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு.
அந்த அம்மா அவங்க கூட்டு வரும், நான் ஜெயிக்கணும். மகிழ்ச்சி அடைந்தாச்சு. கருப்பசாமி, ஆமா, திருப்பூர். திருப்பூர் இன்டீரியல் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு. காலன்னு சொல்லலாம். மாகாளி அம்மன் எதுவும் தெய்வம் இருக்கா? வீரமார்த்தி அம்மன் எங்க இருக்குது? அப்படியா? சரி, கால் வந்துட்டாங்க. அழகேவா, உன் பிள்ளைய பத்தி ஒரு தீராத மனக்குழப்பம் இருக்குப்பா. அந்த மனக்குழப்பத்துக்கு காரணம் வேற யாரும் அவன் மனத்தை திருப்பி விட்டுருக்காங்களான்னு ஒரு சின்ன சிந்தனை. திருப்பியது உண்மை. அந்த மனநிலைகளை சரி பண்ணி உங்கள்ட்ட ஒப்படைச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அதே மாதிரி நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் உனக்கு திருப்திகரமாக இல்லாம வருமானங்கள் குறைவும் பழைய மாதிரி கஸ்டமர்கள்லாம் வராம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு எதுவும் தொழில் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். முடக்கம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து உன் தொழிலை உருவாக்கி தார. இடமாற்றம் தேவையா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் எழும். கண்டிப்பாக தேவைதான். அதை மாற்றி மெயினான இடத்துல வச்சு மக்கள் சந்திப்பை உருவாக்குத செல்வாக்கா இருக்க வைக்க நல்லா இருக்கும். பக்கத்துல வாங்க. இந்த விபூதியை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல போடு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. திருப்பூர் எல்லை. கருப்பசாமி, என் மனைவியினுடைய உடல்நிலைக்கும் உள்ள நிலைக்கும் எனக்கும் ஒரு சிறு குழப்பம். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. இன்னொரு தரம் எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா, எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவா உன் அருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும், ஈனமெல்லாம் அழிய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். வர்றாப்பா. என்னடா படிச்சிருக்க நீ? டிப்ளமோ படிச்சிருக்க. மனவியலை பற்றி படிச்சிருக்கியா? உளவியலை பற்றி. மனிதனுடைய உள்ள எதிரியாவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அது நிறைவேறுவது வர ஒரே எரிச்சலும் கரிச்சலும் பிரிச்சலுமா இருக்கும். அது மனிதனுடைய இயற்கை. உன் மனைவியினுடைய உடலை போய் பார்த்தேன். பிளட் சம்பந்தமான குறை இருக்கு, கர்ப்பப்பை சம்பந்தமான குறைபாடு இருந்து குழந்தை இல்லாத நிலையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வேதனையா இருக்கு. கோடிக்கணக்கான நஷ்டங்களை பெற்று முன்னேற முடியாத தடைகள் நடந்துகிட்டு. இவைகளையெல்லாம் நீக்கி தந்து உங்களை நான் எழுப்பி விட்டுருக்கேன். ஆனா அடிக்கடி உள்மனதில் இருக்கக்கூடிய வேதனையில்லாத தேவையில்லாத வார்த்தைகளும் மன உபாதைகளும் பிரிவும் பிரச்சனையும் உள்மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. மகிழ்ச்சியோட தூங்க முடியல, உள்ளமாற சாப்பிட முடியல. இந்த நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் உன் பக்கத்துல ஒரு குறை இருக்கான்னா நீ அறிந்து செய்யும் குறை ஒன்றுமில்லை, பிறவி குறை இருக்கு. முற்பிறவியின் கர்மாக்களினால் இன்பமோடு வாழ முடியாத வேதனை உனக்கு. அது ரெண்டு பேருக்குமே இருக்கு. இந்த கர்மாக்களை கனவு கண்டு தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியுமாடா? கனவு கண்டு தீர்க்க முடியுமா? ஆனா கர்மாக்களை தீர்ப்பதற்கென்று மகான்கள் சில நல்ல முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதிகாலையில எழுந்து இறை திருநாமத்தை உள்ளுணர்வோடு சொல்லி
தன்னுடைய சொல்லெல்லாம் உள்ளுக்கு நிலைக்கிறத மாதிரி தன் உள்மனத்தில் ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா நம்முடைய கர்மாக்கள் தீர்ந்து நாம் புதிய பிறவி எடுத்து விடுவோம் என்ற ஒரு நிலையை மகான்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதனால தியானமும் தவமும் நம்மை தர்மநெறியோடு வாழ வைக்கும். அந்த தர்மநெறியோடு வாழ வைக்கிறதுக்கா இந்த இளமையான வாழ்க்கை. அப்ப நாங்க என்னைக்கு இன்பத்தோடு வாழ போறோம் கருப்பசாமி? அதனால அதை செய்யறதெல்லாம் கருப்பசாமி நீங்க ஏத்துக்காங்க, எங்களை சந்தோஷமா வாழ வைங்க. கால் ஒன்று புரியுதா? அதனால இந்த கர்மாக்களை தீர்ப்பதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய். நீயும் உன் மனைவி என்னை நினைக்க நினைக்க உங்களுடைய உள்மனதுக்குள்ள நான் இருந்து உங்களை ஒற்றுமையாக்கிடுவேன். உங்க எண்ணங்களையும் நல்லாக்குவேன். உங்களுக்கு செல்வங்களும் கோடி தருவேன். வட்டியாக்கி ஆனந்தமா வாழ வைக்க மகனே, நிம்மதியாகிடும். தான் சொல்லுவாங்க. புண்ணியமா இருப்பாயப்பா, காப்பாற்றித்தாரேன், மனமடைவாய். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாயோடு அன்பும் அறுசுவை உணவும் போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்தோரோடு உறவு போகும், நட்போடு அரவணைப்பும் போகும், தாரத்தோடு எல்லாம் போகும். மனைவி போயிட்டான்னா எல்லாமே போச்சு. ஏனென்றால் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டானாலே அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் அவாதான் அப்படிங்கிற ஒரு முடிவில் மனுஷன் வந்துருதான். அப்படி ஏன் வந்துருதான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சைக்காலஜியான விளக்கம் ரொம்ப இருக்கு. அது மரபு தானா அல்லது மனிதனுடைய மயக்கமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவளோடு சேர்ந்து அப்படி வாழ்ந்தா தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு வழி கிடைக்கும். இந்த பிறவி நிற்காம இன்னும் 10 பிறவி எடுத்துக்கலாம். அது ஆன்மீகவாதிகளுடைய விளக்கம். சராசரி மனிதனுடைய விளக்கம் அவளோட சேர்ந்தா தான் 4 பிள்ளைகள் பிறக்கும், ஜென்ரேஷன் வளரும், வம்ச விருத்தி ஆகும் அப்படி நினைச்சு மனிதன் புரிஞ்சுக்கிட்டான். ஆக நீ எந்த விலைக்கு போனாலும் மனைவியோட வாழ்தல் பிறவி தான். ஒன்று நம்மளால 4 பிள்ளை பிறக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து 4 பிறவி பிறக்கும். இதுதான் சம்சார வாழ்க்கையினுடைய இலக்கணம். இதுதான். அதனால தான் பெரியோர்கள் சம்சார வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க. அது தப்புன்னு சில அறிவாளிகள் சொன்னாங்க. ஏன் தப்புன்னு சொன்னா, அந்த மகான்களே ஒரு தாயின் வயசுலேருந்து வந்தவங்க தான். சரியா தப்பா? அப்போ அவங்க சம்சார வாழ்க்கை வாழாம இருந்திருந்தா பிறந்திருப்பாரா? ஆனா பிறவி தவறு என்று சொல்லுகிறான் மகான். ஏன்? இந்த உலகத்திலுள்ள துயரத்தை தாங்க முடியாமலா? அல்லது இந்த இன்ப வாழ்க்கை பெரிதில்லை, இறைவனோடு இணைந்து வாழ்வதால் பேரின்ப வாழ்க்கை என்று நினைத்து சொன்னானா? இப்படி பற்பல சிந்தனைகளுக்குள்ள நிலையை சம்சார வாழ்க்கையில உருவாக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் திருப்புகள்ல சொல்வாரு, நிலையாத சமுத்திரமான சம்சாரமான சம்சார துறைகளிலாடி அப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கார். நிலையாத சமுத்திரம், புரியுதா? அதுதான் அந்த சாகர வாழ்வு. தலையான உடல் பிணி ஊறி பவநோயின் அலை பல வேகி. பவநோய், பவம் என்றால் பிறவி. தலையான உடல் பிணி காமநோய். மனிதனுக்கு காம மயக்கம் வரும் பொழுது அவனுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய சுகம் தேடுது. அந்த சுகம் தேடும் பொழுது பிறவி கூடுது. ஒன்று தான் பிறந்த பிள்ளையினுடைய எண்ணிக்கை கூடும், அப்படின்னா தானே பிறக்கக்கூடிய நிலை மாறும். அதுதான் பிறவியினுடைய மயக்கம்னு சொன்னாங்க. உன்னுடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். இப்போ மனைவி இல்லாமல் உன் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பிள்ளைகளுடைய மனமும் என்னை வெறுத்து வேதனையாக்கி விடக்கூடாது. அவங்களெல்லாம் அரவணைத்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு புனிதமான வழியை காட்டி உயர்வா வாழ வச்சுட்டு எனக்கு இறைவனே தஞ்சம் என்கிற ஒரு துறவு வாழ்க்கையான நிலை எனக்கு கொடுக்கணும், அதுக்கு துணையாக இருக்கணும் ஐயான்னு என்னை கேட்க வந்திருக்கேன். கால் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு வேண்டதை செய்யணும். அவங்கள படிக்க வச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போவார்ப்பா. ஆமா, பொண்ணு தான் உத்தியோகத்துக்கு போவோம். பையன் ஒரு பெரிய பிசினஸ் பார்ப்பார், பல கோடிகளை பெற்று இன்புற்று வாழ்வார்.
என்னாலும் நீ உயர்ந்திருப்பாய். வேலையில் கொஞ்சம் பிரச்சனையா அந்த பிரச்சனைகள் ஒன்றும் நடக்காது. சட்டப்படி உனக்கு இடைஞ்சல் வராது. என் வாக்கு பலிக்கும். நீ நல்லா இருப்ப. ஓடு. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் தலைவன் தலைவி. தலைவன் தலைவனா கணவன் மனைவின்னு அர்த்தம்னே. கால் சொல்லலாம். வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பணிகள் பலவே இருந்தாலும் கடன்களும் உபாதைகளும் கொஞ்சம் உள்ளத்துல இருக்கு. அதனால புதுமையாக ஒரு தொழிலை அடித்தனலா ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா, நாங்கெல்லாம் குடும்பம் பெரிய குடும்பங்கள்ல இருந்து பிரிந்து தனித்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்குன்னு ஒரு தொழில் இன்னொன்று உருவாகி நாங்க உயர்ந்துக்கிட்டோம்னா, நாங்க நல்லா இருக்கோம்ங்கிற ஒரு பெரிய அட்மாஸ்பியரை எங்க குடும்பத்துக்கு காட்டிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்க 2 பேரும் உள்ளத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். என்ன சாமி இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்லக்கூடாதா? தெய்வம் உணர்த்துகிறது, நான் பேசுகிறேன். புரியுதா? நீங்க உடனே சாமி எந்த காலேஜ்லையும் போய் படிச்சிருப்பார அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால ஒரு அற்புதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டான்னு வச்சிடலாமா? மனம் திறந்து பேச மாட்டேங்கீங்களப்பா. அதுக்கு தகுந்த பணமும் தாரேன், ஒரு லோனும் போட்டு தாரேன். அடிச்சு வாங்க, வெற்றி அடைவோம் நம்ம. வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது வாராது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு. ஏன்டா அந்த பாட்டெல்லாம் படிக்க? ஆம்பளை பைய பிறக்க போறான், முருகான்னு பேர் வைடா. அதுக்குத்தான் கால் வந்துச்சுவா. நேற்று அருப்புக்கோட்டையிலிருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. சாமி சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்பவுமே வரலாமான்னா. 30 நாள் கழிஞ்சு வாப்பா. ஆத்திரப்பட்டுறாங்க. பக்கத்துலதான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். மருத்துவத்துல ஐவி புரோகிராம் எதுவும் பண்ணணுமா அல்லது இயற்கையா பிறக்குமா? சாமி நாங்க நம்பிக்கையோட இருக்கலாமா? உண்மையான முடிவா இல்லையா அப்படின்னு உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னமா? நான் கருப்பசாமி உனக்கு குழந்தை வரம் தாரேன். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம குழந்தை ஜனனமாகுது. வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். நம்மலாம் இந்து மதமா இருந்தாலும் உங்களுக்கு பிற மத தெய்வங்கள் மீது ஒரு சில எண்ணங்களும் வணக்கங்களும் உங்க உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கலாம். அப்படி ஏதாவது வேளாங்கண்ணி மாதாவை பற்றி ஒரு மனசு ஓடி இருக்க? போயிட்டு வந்துடல. எனக்கு தெரியாம இருக்குமா அது? அவளையும் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கா. தெய்வம் தானே. நம்ம என்னைக்கும் ஒருங்கிணைந்தே வாழ்வோம். நம்மகிட்ட பிரிவும் இல்லை, பேதமும் இல்லை. ஞானத்துக்கு பேதம் உண்டாடா? பேதம் உண்டா? ஞானத்துக்கு பேதம் உண்டா? நம்ம ஞானமா இருக்கோம். எல்லாரையும் வணங்குவோம். ஆனந்தமடைங்கள், வெற்றி அடைங்க. முதல்ல ஏன் உத்தரவுப்படி ஆம்பளை பைய பிறப்பான். வா, இந்தாடா காசு தந்துட்டேன். நல்லா இருக்கா? சந்தோஷமா. அதே பெங்களூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்கும். இன்னொரு தரம் பெங்களூரை தாண்டி போகுது. அண்ணா பெங்களூரை தாண்டி குதிரை போகுது. எங்க இருக்கிய? என்ன வேணும்? 30 வருஷமா அந்த இடத்துல வேலை செய்யறேன். அந்த ஓனர் வந்து இப்ப நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பையனை பத்தி கேட்கலாம். ஆமா, பையனுக்கு என்ன செய்யணும்? பையன் வந்து சொன்ன பேசி கேட்க மாட்டான். வீட்லயே அதே மாதிரி கால் வந்து உன் பையன் கையில ஒரு பையில எடுத்துக்கிட்டு அடிக்கடி போறானே, எங்க போறான்? வேலைக்கு போறது. தேடி தேடி போறானோ? பையெல்லாம் கொண்டு போறானே. எல்லாம் எட்டு போறது பேக் எடுத்து போறாரு. அதுல நிறைய பையல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா,
போறோம்னு சொல்ல எந்த வேலைக்கு போறான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா வேலைக்கு போறாப்பா, எப்பா நான் வேலைக்கு போறப்பா, ஆனா போயிட்டு இன்னைக்கு சம்பளம் தந்தானா? கொடுக்கலையா? தரல. அலைச்சலும் திருச்சலும் நடக்கு. இது என்ன நடக்குன்னு உண்மை புரியலையே. வேறனா என்ன சார்? 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன பிசினஸ் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தான் அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சட்டத்துக்கு புறம்பானதல்ல, சட்டப்படி உள்ள பிசினஸ் தான். வெற்றி அடைவான். ஆனா அவன் வந்து இப்போ உங்களெல்லாம் மதிக்காம நடந்துக்கிட்டு இருக்கான். உன்னுடைய பணத்தையும் சில சமயங்கள்ல வந்து கேட்டு துன்புறுத்தக்கூடிய மனநிலைகள் ஓடும். அதனால அவன் முன்னேறுவானான்னு பார்த்தேன். 3 மாதம் கழிச்சு அவனுக்குரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கடியில எந்த பாதகம் இல்லாம அவன் ஆக்கி தந்துருந்தேன். கவலைப்படாத. எங்கள் பொண்ணு வீட்டில் ஒரே கலாட்டா பண்ணுது சார். எங்கள் ஓனர் வந்து 30 வருஷம் அவருக்கு சம்பளம் கூட கொடுக்கல. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்த பேசாத, அந்த இடத்த பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தொழிலை நல்லாக்கி தரேன், பையனை விரிவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? எங்கள் வீட்டில் சைலண்டாக இருந்தால் பக்கத்துல வா. பொண்டாட்டியை அடக்கணுமே. ஆமாம். ஒண்ணு அடக்கி பாருன்னா அடக்கி போக வேண்டியதானே? முடியாது. கண்ணை மூடு, அவ உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். வேணும் வேணும் என்ற ஒரு எண்ணம், பணம் பணம் என்ற ஒரு பேய், அவளே கொஞ்சம் செய்வனோ இவனோ வச்சிருப்பாளுங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குல்ல. வச்சது உண்மைதான், ஆனா அது உனக்கு பலிக்காது. இந்த அப்படி நல்லாக்கி தர, குடும்பத்தை ஒட்டி வாழ வைக்க. போயிட்டு வா. கருப்பசாமி அதே பெங்களூர் எல்லை கால் வந்துட்டு வரலாம். சிவசங்கரி பையனுடைய மெய் உணர்வை சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பொண்ணு படிக்கிறதுக்கு வந்து கேட்டு போனோம் சாமி. நான் பூஜை பண்ண சொல்லி பண்ணிட்டேன் சாமி. என்ன கண்டிஷன் இருக்கான்னு தெரியலைங்க. நம்ம பக்கத்துல கண்ணை முடிக்காங்க, பாக்குறேன். அம்மா அவளுடைய மனநிலை எந்த ஒரு விரிவான பாதைகளுக்கும் போகல. தைரியமா இருக்கலாம், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? எனக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் உடல்நிலை ரொம்ப நாளா சரியில்லாம இருக்கு. கிரகங்கள் சரியில்லாத காரணம் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவாக்கி தரேன், நல்லா இருக்கலாம். குடும்பத்தில் அதே மாதிரி நிம்மதி வேணும். எல்லாம் சக்சஸ் ஆகும். நிலைமை இருக்குமே, அதை ஏற்றுக்கிட முடியுமா உன்னால? முடியாது. என் சொல்ல நம்பி பொறுமையா உட்கார சேர்த்து வைக்க. ஆத்திரப்படாத மகனே, சொன்னதுதான். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் தன்னுடைய தொழிலில் கடன்கள் பற்றி மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன கடன்? யார் இவரு? ரெண்டு சேர்ந்து பாக்குறீங்களா? கூட வந்திருக்கிறதுக்காக சொல்ல முடியாது, தனியா பாத்துருவோம். கால் வந்துட்டு வா. உட்கார். மவுண்ட் ரோடு பக்கம் போறிய, எதுக்குடா போற? அங்கதான் இருக்கு, அதான் நானும் போனேன். கால் வந்துட்டு வா. என்னையா பண்ற? உனக்கு 1.25 ஆண்டுகளாக நீ செய்கிற தொழிலில் வந்து அந்த ப்ராடக்ட் சரியா நடக்கவும் மாட்டுக்கு, பணமும் நஷ்டமாகுது, கூட இருக்கிறவங்களால மன இடைஞ்சலும் நடந்துட்டு. உண்மையா? இதற்கிடையில எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக ஒரு சில தொழிலை உருவாக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு சரியான ரூட்டும் உனக்கு கிடைக்கல. அதை நான் வழிவகுத்து தான் நீ நல்லா இருவலாம். வடபழனி ஏரியாலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் வருவான், பிடிச்சு கொடுமா. வடபழனி சரியா? கால் விட்டுவா. புள்ளி விவரமா சொல்லுவோம்னு நினைக்கியா? இதோட தெளிவா சொல்லுவோம், மாட்டிக்கிடுவான். வேண்டாம். இந்தா இப்பொழுது வந்து சுமார் ஒரு 65 லட்சம் ரூபா உனக்கு கிடைச்சா நீ எல்லா விஷயத்தையும் சரியாக்கிடுவ. ஏன்னா உன்னுடைய லாஸ்ட்டும் அதில் தான் இருக்கு. இந்த மீட்டி தரேன், பணம் தரேன். வேற என்னடா வேணும்? கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு தை மாதம் வரை டைம் இருக்கு. அதுக்கடையில் ஒரு பொம்பளை உன்கிட்ட பழகுவா. வேணும் வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டு என்கிட்டவா, நான் உன்னை கல்யாணம் முடிச்சு வைக்கேன். ஓகே கருப்பசாமி அதே சென்னை மாநகர் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு சம்பந்தம் கலந்த இடத்துல மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யார் நீங்க? தெளிவா சொல்லுங்க, யார் நீங்க? அவங்க அம்மாவும் அப்பாவும். இது யாரு மகன்? பொண்ணு. உங்க மருமகனுடைய பெற்றோர்கள் எங்க இருக்காங்க?
அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்கு? கால் விட்டுவாங்க, கூப்பிட்டது அதுதானே. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போற வழியில வந்து ஒரு கிராஸ், அந்த வீட்டுக்கு போற வழியில ஒரு கிராஸ்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய அடையாள சின்னம் இருக்கு. அதே மாதிரி அங்க அந்த எல்லையில ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு தோன்றுது. சரியா? ஆமா. நீ பாத்திய சாமி சொல்லுதார குதிரையில போகக்கூடிய மெயின் ரோட்ல ரைட் சைடுல எங்க இருக்கு அந்த சர்ச்சு தெரியலையே அப்படி நீ நினைக்கிற. அதையெல்லாம் தாண்டி போனா அதனுடைய கிராஸ்ல ஒரு சர்ச்சு, ஒரு சிலுவை தெரியுது. புரியுதா?